Hi viewers, welcome to my YouTube channel. ரொம்ப நாளா வீடியோ பண்ணல due to some personal reason. Again, I want to resume my YouTube channel with the effective manner. Okay. இந்த YouTube வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to design a belt drive. So belt drive சொல்லுவாங்க a flexible element design அப்படின்னு சொல்லுவாங்க. So, flexible element in the sense the transmission happen with the help of flexible. So, belt having some flexibility during the power transmission. So, the major application of belt drive to transmit a power from one place to another place. Okay, so இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to design a flat belt drive. ஓகேங்களா? ஸோ flat belt drive வந்து எப்படி டிசைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, design a flat belt drive for fan running at 360 rpm. ஸோ ஒரு ஃபேனை வந்து ரன் பண்ணுறாங்க. இந்த ஃபேன் வந்து எதில் வச்சு ரன் பண்ணுறாங்கன்னா ஒரு 10 கிலோவாட் மோட்டார். அந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா 1440 rpm வந்து ரொட்டேட் ஆகுது. The belt drive is open type. ஸோ இது வந்து ஓப்பன் டைப் belt drive, கிராஸ் belt drive இருக்கு. ஓகே, and the distance between the pulley centers is 2000 mm and the diameter of the driven pulley is 1 meter அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு புள்ளி இருக்கு, இங்க ஒரு புள்ளி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த புள்ளி வந்து என்ன ஆகுது, இது வந்து ஃபேன் சொல்றேன், இது வந்து ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மோட்டார்ல இருந்து பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது. நான் எப்படி இது மோட்டார் இது ஃபேன் எடுத்துக்கிறேன்னு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா 1440 rpm, ஃபேன் வந்து 360 தான் ரொட்டேட் ஆர்பிஎம்ல தான் ரொட்டேட் ஆகுது. அப்போ ஸ்பீட் ரிடக்ஷன் அப்படின்னு நடக்குது. என்னன்னா இந்த ஸ்மால் புள்ளியிலேருந்து பிக்கர் புள்ளிக்கு போச்சுன்னா அவுட்புட் ஸ்பீட் வந்து கம்மியாகும். சிம்பிள் லாஜிக். இப்போ இந்த இருக்குன்னா இந்த ஸ்மால் புள்ளி, இது வந்து பிக்கர் புள்ளி. இந்த ஸ்மால் புள்ளி பார்த்தீங்கன்னா 10 ரொட்டேஷன் ஆகுதுன்னா இது ஒரு ரொட்டேஷன் தான் ஆகும். அப்போ ஸ்பீட் ரிடக்ஷன் வந்து நடக்குது. அப்போ பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து கண்டிப்பா இந்த டைரக்ஷன்ல தான் நடக்கும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து என்ன, ஸ்மாலர் புள்ளி எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்மால் டின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து கேபிட்டல் டின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் புள்ளி, ஸ்மாலர் புள்ளி. இது வந்து பிக்கர் புள்ளின்னு எடுத்துக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ இது பிக்கர் புள்ளி. ஸோ இங்கேருந்து இந்த சைடில் தான் பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்குது. இந்த சைடில் பவர் டிரான்ஸ்மிஷன் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இதோடைய ஸ்பீடு, ஸ்மாலர் புள்ளியோடைய ஸ்பீடு எப்படி இருக்கும், எப்பவுமே ஹையாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஸ்பீட் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. அதாவது மோட்டர்லேருந்து வர ஸ்பீடோட ஃபேன் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது. அப்போது இது வந்து ஹையஸ்ட் ஸ்பீடாக சுற்றும். இது வந்து நான் N1 எடுத்துக்கிறேன். எவ்வளோ சொல்கிறாங்க ஹையஸ்ட் ஸ்பீடு, 440 rpm. இது ஒரு ஆர்பிஎம் எவ்வளோ சொல்கிறாங்க, N2 எடுத்துக்கிறேன். இதை 360 rpm. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு புள்ளிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா, இது வந்து சின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. சென்டர் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2000 mm. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க, த ட்ரிவன் புள்ளி டயாமீட்டர் கேபிட்டல் டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ சொல்கிறாங்க, கேபிட்டல் டி 1 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க,
பவர் கொடுத்துருக்காங்க P equal to 10 kilowatt. Next அவருடைய ஸ்பீடு கொடுக்குறாங்க N1 equal to 1440 RPM. Next N2 equal to 360 RPM. The N1 N2 எப்படி எடுக்குதுன்னு பார்த்துக்குங்க. Next center pulley C equal to 2000 mm. Next diameter of the bigger pulley. Bigger pulley எவ்வளவு சொல்றாங்க 1 meter, that is 1000 mm. So the belt driver generally ரெண்டு வேல வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். ஒன்று வந்து using standard formulas வச்சு find out பண்ணலாம், டிசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து using manufacturing catalog, ஓகேவா, that is PSG design data book வச்சு டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் என்ன பண்ணேன்னா டிசைன் யூசிங் PSG design data book வச்சுட்டு சால்வ் பண்ண போறேன். PSG design data book வச்சு சால்வ் பண்ண போறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல how to design a front wheel drive using standard formula பார்க்கலாம். So it has some set of procedures. So எல்லாரும் என்ன பண்ணணும்னா இந்த சம் சால்வ் பண்ண சொல்ல you keep PSG design data book வச்சுக்கோங்க. So that easier problem வந்து சால்வ் பண்ணலாம். நீங்க இதுல நோட்ஸ் எதுவும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோடைய PDF காப்பி வந்து நான் உங்களுக்கு வந்து லிங்க் போட்டு வைக்கிறேன். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 டிசைன் ப்ரொசீஜர் ஸ்டெப் 1 பண்ண போறேன். என்னன்னா கால்குலேஷன் ஆஃப் pulley diameter. First calculation of pulley diameter வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் we know that velocity ratio, இது வந்து velocity ratio சொல்லுவாங்க, speed ratio சொல்லுவாங்க, எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ this is bigger pulley diameter divided by smaller pulley dia equal to speed of smaller pulley divided by speed of bigger pulley. ஓகேங்களா? இதே போல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது தான் பெஸ்ட் வே, என்னுடைய சஜஷன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி by small d equal to n1 by n2 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுவும் தப்பு கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கணும். சில கொஸ்டின்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சைடுல பவர் டிரான்ஸ்மிஷன் நடக்கும், இந்த சைடுல பவர் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். அதாவது ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இங்க வந்து ஸ்பீட் வந்து அவுட்புட் ஸ்பீட் வந்து ரெடியூஸ் பண்றாங்க. இதே ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணனா என்ன பண்ணுவோம், இந்த பிக்கர் புள்ளி தான் மோட்டரா இருக்கும், இது வந்து என்னவா இருக்கும்னா அவுட்புட் ஷாஃப்டா இருக்கும். ஸோ அந்த டைம்ல இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மாறும். என்னுடைய சஜஷன் வந்து என்ன பண்றீங்க, இதே போல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. புள்ளியுடைய டயாமீட்டர் பிக்கர்,
divided by smaller புள்ளி equal to speed of smaller புள்ளி divided by speed of bigger புள்ளி. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து எப்பவுமே சேஞ்சஸ் நடக்காது. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், மார்க் பண்ணிடலாம். ரைட். ஸோ வெலாசிட்டி ரேஷியோ தெரியும் எனக்கு. ஸோ என்ன எழுதியிருக்கேன், ஸ்பீட் ஆஃப் bigger புள்ளி divided by smaller புள்ளி டயா, speed of smaller புள்ளி divided by speed of bigger புள்ளி. ஸோ bigger புள்ளி டயாமீட்டர் நம்ம என்ன சொல்கிறோம், கேபிட்டல் டி. ஸ்மாலர் புள்ளி வந்து ஸ்மால் டி. ஸோ ஸ்மாலர் புள்ளியுடைய ஸ்பீட் வந்து நான் n1 எழுதுவேன் டிவைட் பை n2. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் டி கொடுத்துருக்காங்க 1000 mm divided by small d. n1 கொடுத்துருக்காங்க 1440 divided by 360. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து ஸ்மாலர் புள்ளி டயாமீட்டர் கண்டுபிடிச்சிடலாமா. ஸ்மாலர் புள்ளி டயா ஈக்குவல் டு எவ்வளோ வரும், ஸ்மாலர் புள்ளி டயா ஈக்குவல் டு 250 mm. கரெக்டுங்களா, 250. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஸ்மால் டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், புள்ளி டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னென்ன, பிக்கர் புள்ளி டயாமீட்டர், that is capital D. This one is given in question, that is 1000 mm, that is given. Next to the smaller pulley diameter, that is small d equal to 250 mm கண்டுபிடிச்சிருக்கோம். So step 1 over. Next வந்து we learn step 2. Step 2ல என்ன பண்ண போறோம்னா, step 2 calculation of design power. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், பவர் வந்து டிசைன் பண்றோம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துக்கிற பவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பவர். இப்போ இதே பவர்லயே வந்து மோட்டர் ரன் ஆகுமானா, ரன் ஆகாது. என்ன வாட் ஹேப்பன் ரியல் டைம்ல அதுல சம் ஃபிரிக்ஷன்ஸ் அக்கர் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ ஷாஃப்ட் மிஸ் அலைன்மெண்ட்னால ஓவர்லோட் ஆகலாம் மோட்ரு. ஸோ இப்போ அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த பவர் தான் அந்த மோட்டருக்கு வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ டிசைன் பவர் ஈக்குவல் டு டிசைன் பவர், இது வந்து எப்பவுமே கிலோ வாட்ல தான் இருக்கும். ஸோ கிலோ வாட் டிசைன் பவர் ஈக்குவல் டு ரேட்டட் பவர், இது வந்து கிவன் பவர். உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா, அதான் ரேட்டட் பவர்னு சொல்லுவாங்க. இன்டூ இது வந்து கிலோ வாட்ல சப்ஸ்டிட் பண்ணணும், இன்டூ லோட் கரெக்ஷன் ஃபேக்டர், that is KS சொல்லுவாங்க, into arc of conduct factor, that is K alpha அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரேட்டட் பவர் என்ன கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, ரேட்டட் பவர் should be in kilowatt. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 கிலோவாட் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லோட் கரெக்ஷன் ஃபேக்டர், KS வந்து நம்மளுக்கு தெரியணும். இந்த KS வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.2. இதை நான் எப்படி எடுக்கிறேன்னா, from PSG design data book page number
7.53 7.53ல போனீங்கன்னா இந்த கேஎஸ் வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நான் எதுக்கு கரஸ்பாண்டிங்காக எடுத்துக்கிறேன்னா கரஸ்பாண்டிங் டு நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன்னா கரஸ்பாண்டிங் டு ஸ்டெடி லோடா நான் எடுத்துக்கிறேன். ஸ்டெடி லோட் ஆர் கிவன் அப்ளிகேஷன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெடி லோட்ல அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன அப்ளிகேஷன்னா ஃபேன் வந்து ரன் பண்றோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் கிவன் அப்ளிகேஷன் ஃபேன் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் அதுக்கு ஃபேக்டர் எடுக்கணும். ஸோ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் கே ஆல்ஃபா. ஸோ இதுவும் பிஎஸ்சி டிசைன் டேட்டா புக்ல எடுக்கலாம். இதை எடுக்கிறதுக்கு முன்னே நம்மளுக்கு என்ன வேணும்னா எவ்வளோ ஆங்கிள் வந்து அது கான்டாக்ட்ல இருக்கு புள்ளியில பெல்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆர்க் ஆஃப் கான்டாக்டுக்கு ஃபார்முலா என்னன்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட். இந்த ஃபார்முலா வந்து பிஎஸ்சி டிசைன் டேட்டா புக்ல பேஜ் நம்பர் 7.54 இருக்கும். நீங்க எதுவும் மெமரி பண்ண தேவையில்ல. ஸோ 180 டிகிரி மைனஸ் கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி divided by C into 60 degree. ஸோ இது எங்கேருந்து எடுக்கலாம்னா இந்த ஃபார்முலா வந்து பேஜ் நம்பர் 7.54ல நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம் வேல்யூஸை 180 டிகிரி மைனஸ் கேபிட்டல் டி வந்து 1000 மைனஸ் 250 divided by 1000 into 60 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 157.5 டிகிரி வரும். ஈக்குவல் டு 160 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஃப்ரம் பிஎஸ்சி டிசைன் டேட்டா புக் பிஎஸ்ஜி டிசைன் data book page number 7.54ல போனீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களே ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் 160 டிகிரி ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் இந்த 160 நேரா கரஸ்பாண்டிங்கா பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் வந்து இருக்கும். ஸோ கே infinity equal to 1.08 corresponding to arc of contact angle. Arc of contact angle 160 degree. 160 degree நேரா இந்த வேல்யூ எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் எல்லா வேல்யூஸும். so that என்ன கண்டுபிடிச்சலாம் we can determine the டிசைன் பவர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ டிசைன் பவர் ஈக்குவல் டு இது வந்து கிலோ வாட்ல இருக்கும் ஈக்குவல் டு ரேட்டட் பவர் வந்து 10. நெக்ஸ்ட் லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து 1.2 இன்டு ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் வந்து 1.08. ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12.96 கிலோவாட். இது எப்பவுமே எப்படி இருக்குன்னா இந்த டிசைன் பவர் வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிற பவர் விட அதிகமாக இருக்கணும். டிசைன் பவர் புரியுதுங்களா? ஸோ ஸ்டெப் 2 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 போடலாம். ஸோ ஸ்டெப் 3 என்னன்னா selection of belt. So இந்த selection of belt பார்த்தீங்கன்னா நீங்க டைரக்டா பிஎஸ்சி டிசைன் டேட்டா புக்ல இருந்து எடுத்துக்கலாம். So from PSC
design data bookல page number 7.54ல போனீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா high speed belt எடுத்துக்கிறேன். high speed sorry high speed 878G duck belting இது வந்து நான் செலக்ட் பண்றேன். நீங்க ரெண்டு பெல்ட் இருக்கும், நீங்க எது வேணாலும் செலக்ட் பண்ணிடலாம். இது வந்து ஜென்ரலா ஹை ஸ்பீட் 878G டக் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இதை செலக்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் ஜென்ரலாக செலக்ட் பண்ணணும். ஏன்னா சம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸில் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் பெல்ட் வந்து செலக்ட் பண்ணலாம். ஹை ஸ்பீடு சம் ஸ்பெசிஃபிக் டெடிகேட் அப்ளிகேஷன் நம்ம வில் செலக்ட். ஜென்ரலாக என்ன பண்ணலாம், ஹை ஸ்பீட் 878 டெக் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. Step 4, load rating collection. Load rating collections வந்து பண்ணலாம். ஸோ என்னன்னா, ஸோ இது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் from PSG design data book எடுத்துக்கங்க. data book page number பார்த்தீங்கன்னா 7.54 இதுல பார்த்தீங்கன்னா load rating ஒன்று கொடுத்துருப்பாங்க. load rating எவ்வளோனா at v meter per seconds. ஒரு v meter per seconds என்ன கொடுத்துருப்பானா load rating at 10 meter per seconds into v by 10 னு கொடுத்துருப்பான். அதாவது 10 meter per seconds இந்த லோட் ரேட்டிங் வந்து என்ன பண்ணிருப்பாங்க டேட்டா புக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது எவ்வளவு கொடுத்துருப்பான் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.54ல பார்த்தீங்கன்னா லோட் ரேட்டிங் at 10 meter per seconds எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 0.033 கிலோவாட். இது எப்படி எடுக்குன்னா கரஸ்பாண்டிங் டு உங்க பெல்ட், இந்த பெல்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்களே அது பக்கத்திலே கொடுத்துருப்பாங்க. ஸோ கரஸ்பாண்டிங் டு பெல்ட் செலக்டட் பெல்ட், கரஸ்பாண்டிங் டு செலக்டட் பெல்ட். அந்த பெல்ட் என்ன செலக்ட் பண்ணீங்கன்னா பக்கத்திலே கொடுத்துருப்பாங்க. ரெண்டு கொடுத்துருப்பாங்க, ஒன்று கிலோவாட்ல இன்னொன்று வந்து ஹெச்பியில் கொடுத்துருப்பாங்க. நம்ம கிலோவாட்ல தான் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அதனால க்ளோட் பண்ணுறோம். இந்த எடுத்துக்கிற பவர் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட்ஸ் தான். ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு தெரியணும். அப்போ நம்ம பெல்ட் வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு velocity v equal to we know that pi dn1 divided by 60. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த இடத்துல நல்லா பார்த்துங்க, இந்த டி வந்து மீட்டரில் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்ட்ஸ், இது வந்து எம்எம்ல சப்ஸ்டிட் பண்ணுறாதீங்க. ஸோ பை நம்மளுக்கு 250 ஸ்மால் டயாமீட்டர் நான் மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் 0.25 இன்ட்டு 250 into n1 நம்ம எவ்வளோ 1440 divided by 60. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 18.849 மீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து 10 மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கு 0.023. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் வேல்யூ. இப்போ நம்ம 18.84 மீட்டர் பர் செகண்டுக்கு வாட் இஸ் லோட் ரேட்டிங் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், லோட் ரேட்டிங் ஃபார் 18.849 மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு வாட் இஸ் லோட் ரேட்டிங் நம்ம 10 மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு எடுத்தது 0.23
into V 18.84 divided by 10. So இது போட்டீங்கன்னா 0.043 kilowatt per mm per ply. ஓகேவா? ஸோ per plyக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ step 4 over. Next step 5. Step 5. Determination of belt width வந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம். belt உடைய width நம்ம பார்க்க போறோம். இதுக்கு என்னன்னா width of the belt equal to design power. நம்ம design power already கண்டுபிடிச்சிருக்கோம். Power should be kilowatt divided by load rating into number of plies. ஓகேங்களா? நம்ம இது வந்து ஒரு ply கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தட் நம்ம என்ன பண்ணோம், number of pliesக்கு நம்மளுக்கு எத்தனை plies இருக்கோ அது கண்டுபிடிக்கணும். இப்போ number of plies எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, number of plies equal to 5. இது எப்படி எடுக்கலாம்னா, from PSG design data book page number 7.52 எடுத்துங்க. 7.52 எடுத்தீங்கன்னா corresponding to smaller pulley diameter, that is 250 mm at determined velocity அதில் பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சது 18.87 இருக்கும். அங்கே 18.87 இருக்காது டேபிளில். அதெல்லாம் என்ன பண்ணுறோம், 20 எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் ஹையஸ்ட் வேல்யூ 20 மீட்டர் per செகண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கு நேராக எடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ளைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஸோ ஜஸ்ட் நம்ம எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ எல்லாமே நம்மளுக்கு தெரியும். டிசைன் பவர் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 12.96 கண்டுபிடிச்சோம். ஸோ லோட் ரேட்டிங் வந்து 0.043 கண்டுபிடிச்சோம். இப்போ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ டிசைன் பவர் எவ்வளோ, டிசைன் பவர் வந்து 12.96 டிவைடட் பை எவ்வளோ 0.043 இன்டூ இது எவ்வளோ, நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வந்து 5 ப்ளைஸ். ஓகேவா? ஸோ இப்போ பண்ண எவ்வளோ வரும், வித் ஆஃப் த பெல்ட் பார்த்தீங்கன்னா 60.27 mm. இது வந்து நம்ம கால்குலேட் பண்ண வித்து, இது அப்படியே போடக்கூடாது. ஸோ ஸ்டாண்டர்ட் வித் வந்து நம்ம எடுக்கணும். கடையில் என்ன ஸ்டாண்டர்ட் கிடைக்குன்னா அது கேட்லாக்ல இருக்கும், அதாவது டிசைன் டேட்டா புக்கில் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் width of belt எப்படி எடுக்கலாம்னா, from PSG design data book, from PSG design data book page number 7.52 எடுத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வித் டேபிள் இருக்கும். ஸ்டாண்டர்ட் வித் ஆஃப் பெல்ட் ஈக்குவல் டு 90 mm இருக்கும் ஸ்டாண்டர்டா. 60 mm ஹையஸ்ட் பார்த்தா 90 தான் இருக்கும். எப்படி இருக்குன்னா கரஸ்பாண்டிங் டு நம்பர் ஆஃப் ப்ளை. நம்ம எவ்வளோ ப்ளை இருக்குன்னா 5 ப்ளை அண்ட் ஹை ஸ்பீட் ஒன்லி. அதில் பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன் கொடுத்துருப்பான் ஸ்டார் போட்டு. ஹை ஸ்பீட் ஒன்லி, ஓகேவா, ஹை ஸ்பீட் போத், ஹை ஸ்பீட் நோ பெல்ட் கொடுத்துருப்பாங்க. 3 பெல்ட்டுகள் கொடுத்துருப்பாங்க. நம்ம
ஹை ஸ்பீடு ஒன்லின்ற கண்டிஷனை மட்டும் நான் எடுத்து, ஏன்னா நான் ஹை ஸ்பீட் பெல்ட் தான் நான் வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்ல வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹை ஸ்பீட் பெல்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 6. ஓகேங்களா? ஸ்டெப் 6 என்னன்னா, ஸ்டெப் 6 determination of pulley width. Determination of pulley width. So pulley width is nothing but pulley width equal to புள்ளின்றது பெல்ட்டோட கொஞ்சம் ஹையா இருக்கும். ஏன்னா அந்த பெல்ட் வந்து ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்காக சம் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணா, பெல்ட் வித் பிளஸ் 13 mm. இந்த 13 mmன்றது பெல்ட் வித் டாலரன்ஸ் தான் இல்லையா? இந்த இது வந்து என்ன பண்ணணும்னா 13 mm வந்து எப்பனா அப் டு பெல்ட் வித் 125 mm வரைக்கும் இந்த 13 mm ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் மேல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீ என்ன பண்ணணும்னா பிஎஸ்சி டிசைன் டேட்டா புக்ல பேஜ் நம்பர் 7.4 பேஜ் நம்பர் 7.4ல போனீங்கன்னா இதுல கொடுத்துருப்பான் புள்ளி வித் வந்து என்னென்ன ரேஞ்சுக்கு எவ்வளோ டாலரன்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னு. நம்ம கொஸ்டின் வந்து நம்ம புள்ளி வித் பார்த்தீங்கன்னா 90 mm தான். ஸோ அப்போ வித்தின் 125 mm தான் இருக்கு. அதனால 13 mm ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ 90 பிளஸ் 13, ஸோ எவ்வளோ 103 mm. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 7. ஸ்டெப் 7 calculation of belt length. ஸோ இது டைரக்டா ஃபார்முலா வந்து பேஜ் நம்பர் 7.53ல இருக்கும். ஸோ 2c பிளஸ் pi by 2 into capital D plus small d plus d minus d whole square divided by 4c. நீங்க இதில் கிராஸ் பெல்ட் டிரைவ் கேட்டாங்கன்னா அதுக்கு உண்டான ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும். மற்றபடி எல்லா ஸ்டெப்பும் சேம் தான். ஓப்பன் பெல்ட் டிரைவுக்கும் கிராஸ் பெல்ட் டிரைவுக்கும் ஓகேவா? எந்த சேஞ்சஸும் அது கிடையாது. ஸோ என்ன சேஞ்ச் ஆகும்னா லென்த் ஆஃப் த பெல்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த ஃபார்முலா மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், வேற எந்த ஸ்டெப்பும் சேஞ்ச் ஆகாது. இந்த வந்து எங்க எடுக்கலாம்னா பேஜ் நம்பர் 7.53ல இந்த ஃபார்முலா இருக்கும். யூ நீட் நாட் டு மெமரைஸ். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாம். 2 into 2000 plus pi by 2 1000 plus 250 plus 1000 minus 250 square divided by 4 into 2000. So the substitute பண்ணீங்கன்னா L equal to 6033.8 mm. ஸோ அவ்வளோதான் டிசைன் ஆஃப் ஃபிளாட் பெல்ட் டிரைவ். இதில் நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் அந்த 7 ஸ்டெப்பு தான், கொஸ்டின்ஸ் மட்டும் டேட்டாஸ் மட்டும் தான் மாற்றுவாங்க. நீங்கள் அந்த 7 ஸ்டெப்பு மெமரி பண்ணிட்டு லைக் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி பிஎஸ்சி டிசைன் டேட்டா புக்கில் டேட்டாஸ் எடுத்து சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், யூ கேன் சால்வ் ஈஸிலி. ஸோ தேங்க்யூ டு வாட்ச் திஸ் வீடியோ. என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு டிசைன் சப்போஸ் வேறு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா கமெண்ட்ஸ் சொல்லணும்னா இதில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.